51 சக்தி பீடங்கள் உருவான கதை. சதி தேவி பிரஜாபதி தக்ஷனின் மகள். சிறுவயது முதல் சிவபெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தாள். கடுமையான தவம் செய்து சிவபெருமானை மனம் முடித்தார். ஆனால் தக்ஷன் அந்த திருமணத்தை விரும்பவில்லை. சிவபெருமான் தனது தந்தையான பிரம்மதேவனின் 5வது தலையை கொய்ததால் தக்ஷன் சிவபெருமானின் மீது கோபம் கொண்டிருந்தார். அதனால் சிவபெருமானை அவமதித்தார். ஒரு நாள் தக்ஷன் மிகப்பெரிய யாகம் நடத்தினார். அனைத்து தேவர்கள், முனிவர்கள், பிரம்மா, விஷ்ணு அனைவரையும் அழைத்தார். ஆனால் சிவபெருமானையும் சதி தேவியையும் அழைக்கவில்லை. சதி தேவிக்கு அது மிகவும் வேதனையாக இருந்தது. இருந்தாலும் அவர், அழைப்பு இல்லாமலே சென்றாலும் என்னுடைய தந்தை என் மீது கோபப்பட மாட்டார் என்று யாகத்துக்கு செல்லத் தீர்மானித்தார். சிவபெருமான் சதி தேவியை தடுத்து, வேண்டாம் சதி, யாகத்துக்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். ஆனால் சதி தன் பிடிவாதத்தில் தக்ஷனின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு யாகம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் யாரும் அவளை அன்பாக வரவேற்கவில்லை. சதியை கண்ட தக்ஷன் கடுமையான கோபத்துடன் சிவபெருமானை அவமதிக்கத் தொடங்கினர். அதை கேட்ட சதி தாங்க முடியாமல் அழுதாள். என்னை பிறப்பித்த எனது தந்தை என் கணவரை இழிவுபடுத்துவதை என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி யாகக் குண்டத்தில் குதித்து உயிரை விட்டாள். சதி தேவியின் மரணம் சிவபெருமானை மிகுந்த கோபம் கொள்ள வைத்தது. அவர் தனது கண்ணிலிருந்து வீரபத்ரன் என்ற உக்கிர ரூபத்தை உருவாக்கி, சென்று தக்ஷனின் யாகத்தை சிதைத்துவிடு என்றார். வீரபத்ரன் யாகத்துக்கு சென்று அனைவரையும் தோற்கடித்து தக்ஷனின் தலையை வெட்டினார். யாகம் நிறுத்தப்பட்டது. பின்னர் தக்ஷன் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டினார். சிவபெருமான் தன் கோபத்தை அடக்கி தக்ஷனுக்கு ஆட்டுத் தலை பொருத்தி உயிர்ப்பித்தார். சிவபெருமான் சதியின் உடலை தோளில் சுமந்து பிரபஞ்சம் முழுவதும் அலைந்தார். பிரபஞ்சத்தில் சமநிலை குலைந்தது. அப்போது விஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் சதியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டினார். ஒவ்வொரு இடமும் ஒரு சக்தி பீடமாக உருவானது. இன்றும் சக்தி பீடங்கள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருவானைக்கால், திருவாரூர், திருவண்ணாமலை போன்ற இடங்களில் உள்ளது.